நான் வந்து தேங்காய் பூ தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். மாவு வந்து நாங்கள் கொஞ்சம் புளிச்ச மாவாக எடுத்து வச்சுருக்கிறோம். மாவு பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் பொங்கி போயிருக்கும். தேங்காய் பூ வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறோம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வச்சுருக்கிறோம். இப்போ தேங்காய் பூ தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பூ தோசை வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து மாவில் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்புறமா தோசை ஊற்றும் போது தோசைக்கு மேலே தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் பூ துருவல் போட்டிருக்கேன். சின்னதாக ஊத்தப்ப மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் பூ வந்து நல்லா அப்படியே இட்லி பொடி தூவுற மாதிரி தூவிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை கரண்டியில் அப்படி லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நீங்கள் திருப்பி போடும்போது தேங்காய் பூ தனியாக வராமல் இருக்கும். திருப்பி போடுங்க. தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட் தந்தாப்புல. இதே மாதிரி எல்லா மாவையும் தோசையாக சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து எள்ளு பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.